Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழகத்தை உலுக்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து சென்னை, தஞ்சை, மயிலாடுதுறை, விருதுநகர், நாமக்கல் என பாலியல் குற்றங்கள் வெளிவந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பெண்கள் நடமாடவே முடியாத சூழல் உருவாகியுள்ள நிலையில் யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என திராவிட மாடல் அரசு இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை கிண்டியில் பபிள்கமில் போதை மருந்து கலந்து கொடுத்து 40க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் நிறுவன தலைமை செயல் அதிகாரி. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினர் பாலியல் வழக்குகளில் அலட்சியமாக செயல்படுவது இந்த சம்பவத்தின் மூலம் நிரூபணம் என மக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் 12ஆம் வகுப்பு மாணவி, அவரது ஆண் நண்பர் உட்பட 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சுவரொட்டி மீது காலணி வீசிய மூதாட்டியின் காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞரை கைது செய்த ஸ்டாலின் அரசு. மக்களின் கொந்தளிப்பை வீடியோவாக பதிவிட்ட இளைஞரை தேடி பிடித்து கைது செய்வதில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் காமுகன்களையும் கஞ்சா வியாபாரிகளையும் பிடிப்பதில் ஆர்வம் காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குறிப்பிடப்படும் அந்த சார் யார் என தமிழகமே கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் யார் அந்த மூதாட்டி என தேடி அலையும் உடன்பிறப்புகள். திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் போஸ்டர் மீது செருப்பை தூக்கி வீசி மண்ணை வாரி தூவிய மூதாட்டியின் கோபம் தமிழக பெண்களின் கோபம் என்பது திமுகவினருக்கு எப்போது புரியும் என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக தமிழகம் முழுவதும் ஒட்டப்படும் யார் அந்த சார் போஸ்டர். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் திராவிட மாடல் அரசு காவலர்களை கொண்டு போஸ்டர் ஒட்டுபவர்களை மிரட்டும் அவலம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும் நீதிபதிகள் உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அனைத்து விதமான பாதுகாப்பு தருவதையும் உறுதி செய்ய DGPக்கு நீதிபதிகள் உத்தரவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவியிடம் கல்வி கட்டணம் ஏதும் வசூலிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் அதிரடி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய தகவல்களை பகிர்ந்தது குறித்து காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் எனவும் நீதிபதிகள் அதிருப்தி.
மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையரின் கீழ் பணிபுரியும் அதிகாரியிடமிருந்து விசாரணையை மாற்ற நீதிபதிகள் உத்தரவு. விசாரணையை மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாதது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் திரித்து கூறியதாக கூறக்கூடாது என்று நீதிபதிகள் காட்டம். அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருப்பதில் என்ன சிரமம் என்றும் நீதிபதிகள் கேள்வி. பொதுமக்கள் புகாரளிக்க காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பயப்படும் நிலைதான் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை பதிந்த எஃப்ஐஆர் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரை கசியவிட்ட விவகாரத்தில் 14 பேருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம். முதல் தகவல் அறிக்கையை ஓடிபி இல்லாமல் பதிவிறக்கம் செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் யாருடைய ஓடிபி மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்டது என மாணவர்கள் ஆவேச கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளது. எஃப்ஐஆர் பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் என்பதை அறியும் வசதி இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என காவல்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் யாருக்கும் போன் செய்யவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் சார் ஒருவருடன் பேசியதாக மாணவி கூறிய முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டு கசியவிட்ட காவல்துறை முரண்பாடான வாதத்தை வைப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. அதிமுகவை கண்டு திமுகவிற்கு அச்சம் வந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். 2026 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அம்மா ஆட்சி அமையும் என சூளுரை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டுமென தப்பாக கணக்கு சொல்லி மக்கள் மனதை கலைத்த ஸ்டாலின். ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500 1500 ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இப்படி 5000 கொடுக்க சொல்லி அடம் பிடித்தவர்கள் 2025 ஆண்டிற்கான பொங்கல் தொகுப்பு குறித்த அறிவிப்பில் பணம் கொடுப்பது தொடர்பாக வாய் திறக்காததால் மக்கள் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக நிர்வாகி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஃபாஸ்ட் கடை ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்குதல். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை குறைக்காமல் அதிகரிப்பதால் என்ன பயன்? மூலை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை அதிகப்படுத்திவிட்டு விளம்பரம் செய்வதில் என்ன பயன் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 96 கிராமங்களில் தனிநபர்களுக்கு சொந்தமான இடங்களில் திறந்தவெளி கிணறு தோண்ட தடை. நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காகவும் முறைகேடான தண்ணீர் விற்பனையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் விளக்கம்.
திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தில் ஒழுகிய மழைநீரில் பயணிகள் நனைந்தபடி செல்லும் அவலம். தமிழகத்தில் உள்ள ஓட்டை உடைசல் பேருந்துகளை திமுக அரசு எப்போது மாற்றப் போகிறது என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் பகுதியில் இயங்கி வரும் எலைட் டாஸ்மாக் கடையில் 1,37 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ள அவலம். மது கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் பெறும் விடியா திமுக அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உரிய சம்பளம் வழங்காததால் ஊழியர்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் போலி ஏடிஎம் கார்டுகளை வைத்து மோசடி செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு சிறிதும் அச்சமில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மூட்டை மூட்டையாக சிக்கிய குட்கா பொருட்கள். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பட்டி தொட்டி எங்கும் குட்கா புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்விரோதம் காரணமாக மினி லோடு ஆட்டோ ஓட்டுநர் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் பகுதியில் பிறந்தநாள் கொண்டாட இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் விபத்தில் சிக்கிய துயரம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. சனி பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் அபிஷேக ஆராதனை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.